பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 27ஆம் தேதி நியூஸ் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சுங்க. என்னென்னா, இந்த நகைப்பறிப்பு சம்பவம் தொடர் நகைப்பறிப்பு சம்பவம் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அதில் வந்து கைதான குற்றவாளிகள், அதில் வந்து ஒருத்தர் ஜாஃபர் குலாம் ஹுசைன் ஈரானி அப்படின்றவர் தப்பிச்சு போகும்போது என்கவுண்டரில் வந்து சுடப்பட்டார். சரிங்களா? இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அதாவது இந்த நியூஸ் இப்போ படிக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் வந்துட்டு இவங்க எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி மாட்டாத மாதிரி எஸ்கேப் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இவங்க ட்ரெஸ்ஸு, அவங்களோட முக தோற்றம் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க போட்ட ஸ்லிப்பர்ஸை வந்து மாற்றலை, ஸ்லிப்பர்ஸையும் ஷூஸையும் காலணிகளை வந்து மாற்றலை. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்த திட்டம் எது அப்படின்னா, 3ஆம் கண் திட்டம். இந்த 3ஆம் கண் திட்டம் அப்படின்றது சென்னை ஃபுல்லாக சிசிடிவி கேமராக்களை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுனால அவங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, ஸோ எப்படியெல்லாம் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக கண்டறிஞ்சு கடைசியில் போயிட்டு அவங்க ஏர்போர்ட்டில் ஏறும்போது இவங்கள கைது செஞ்சுருக்காங்க. அதுவும் ஏறிட்டாங்க, ஏறினதுக்கப்புறம் கைது செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த 3ஆம் கண் திட்டம், சென்னை ஃபுல்லாக சிசிடிவி கேமராக்கள் வைக்கக்கூடிய இந்த 3ஆம் கண் திட்டம் ரொம்ப சிறப்பாக இந்த இடத்துல செயல்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இது என்ன அப்படின்னா, ஆதரவற்ற முதியோரை மீட்பதற்காக காவல் கரங்கள் திட்டம் வந்து துவங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா, மதுரை காவல்துறை சார்பில், சரிங்களா, மதுரை காவல்துறை சார்பும் தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இந்த காவல் கரங்கள், இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா, இந்த பகுதிகளில் ஆதரவற்ற முதியோர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட முதியோர்கள், அவங்களுக்கு மீட்டு உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்தையும் வழங்கி சேவை செய்கிறது தான் இந்த காவல் கரங்கள் திட்டம். ஸோ இதுக்கு முன்னாடி காக்கும் கரங்கள் படித்தோம், முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் அப்படின்னா என்னென்னா, அதாவது முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்துக்கு பிணையில்லா கடன் தர்றது, அதாவது எந்த சூரிட்டியும் இல்லாமல் 1 கோடி வரை லோன் தர்றது, அவங்க பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக. அது காக்கும் கரங்கள். இது வந்து என்ன அப்படின்னா காவல் கரங்கள். சரியா? சரி, அடுத்து பாருங்கள். ராஜாஜி மருத்துவமனையில் பாத சிகிச்சை மையம் தொடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாதம் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இந்த பாதம் காப்போம் அப்படின்ற திட்டம், இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா, அதாவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதம் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. அதை வந்து அவங்க கண்டுக்காமல் விட்டுறாங்க. ஸோ அவங்கள வந்து கண்டறிஞ்சு முன்கூட்டியே அவங்க பாதத்தில் எது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி செய்கிறது தான் இந்த பாதம் காப்போம் திட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். சரிங்களா? சுகாதாரத்துறை சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு திட்டம். ஸோ அடுத்தது, பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் அவர் உயிரிழந்துருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயந்தான். ஓகே, அடுத்து இந்த பாருங்கள், திரும்ப வந்துருச்சு பார்த்தீங்களா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் திரும்ப வருதுங்க நியூஸ் பேப்பரில், அதனால் கேட்பாங்க. ஸோ 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ கேட்பாங்க, எத்தனை ஆண்டுக்குள்ளே எத்தனை லட்சம் வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 2030 ஆண்டுக்குள்ளே 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2030ஆம் ஆண்டுக்குள்ளே $1 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. இந்த 1 ட்ரில்லியன் அப்படின்றது 1 லட்சம் கோடிக்கு சமம். அதாவது 2030 இந்தியாவே வந்து $5 ட்ரில்லியன் எக்கானமியை ரீச் பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த $5 ட்ரில்லியன் தமிழ்நாடு மட்டுமே $1 ட்ரில்லியன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இதுவும் கூடுதல் டேட்டாவாக நம்ம படித்து வச்சுக்கிறோம். எந்த ஆண்டு $1 ட்ரில்லியன் எக்கானமியை ரீச் பண்ண தமிழ்நாடு வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா 2030. இது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். அதே மாதிரி நம்ம திரும்ப சொல்கிறோம், ஒரு வீடுக்கு 3.5 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க, வங்கி சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும்.
இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வங்கி கணக்கு வச்சுருக்காங்கல்ல, அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க இனிமேல் 4 நாமினி வரை வந்து நியமிக்கலாம். அதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது இப்போ ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்கனாலோ இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறீங்கனாலோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பிஎஃப் அமௌண்ட்லாம் வரும். நீங்கள் வந்து ரிட்டையர்டு பர்சன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுவாங்க. மாதம் மாதம் நம்மளுக்கு வட்டி அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு ஒரே ஒரு நாமினி தான் போட்டிருப்பாங்க. இனிமேல் நீங்கள் 4 நாமினி வரையும் அதில் சேர்த்துக்கலாம். அதுபோக கண்டிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் நியமிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டாயம் மினிமம் 2 நாமினியாச்சும் இருக்கணும். அதிகபட்சம் 4 நாமினிகள் 4 வாரிசுதாரர்கள் நியமிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கக்கூடிய கொஸ்டினாக நம்ம எதிர்பார்க்கலாம். வங்கி கணக்குகளில் இனிமேல் எத்தனை வாரிசுதாரர்கள் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக கேட்கலாம். ஸோ 4 வாரிசுதாரர்கள். அடுத்து இந்திய இராணுவம் வந்து பீரங்கிகளையும் இராணுவ வாகனங்களையும் வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. யாரு கூட அப்படின்னா பாரத் ஃபோர்ஜு, டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், இந்த 2 நிறுவனங்கள் கிட்டையும். சரிங்களா? அப்போ மேபி கேட்கலாம், எந்த 2 நிறுவனங்கள் கிட்டையும் பீரங்கிகள் இராணுவ வாகனங்கள் வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா பாரத் ஃபோர்ஜு, டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் அப்படின்ற 2 நிறுவனங்கள் கூட. சரிங்களா? சரி, ரைட்டுங்க. அடுத்த இது பார்க்கலாம். இந்த இது பாருங்கள், இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் சார்பில் குவாஹாட்டி அப்படின்ற இடத்துல வந்து அண்டர் 23 தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு. இதில் மொதல் இடத்துல தமிழக மகளிர் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2வது இடத்துல கர்நாடகமும், 3வது இடத்துல வந்துட்டு டெல்லியும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேபி கேட்கலாம், அண்டர் 23 கூடைப்பந்து போட்டியில் யார் ஜெயித்தாங்க, எந்த அணி வந்து முதல் பரிசு வாங்கியிருக்கு அப்படின்னா தமிழக மகளிர் அணி. அடுத்து பாருங்கள், நேற்று தாங்க பார்த்தோம் இந்த கருங்கடல் போர் நிறுத்தம் யார் யாருக்கு நடுவுலனா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுலன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதாவது அந்த கருங்கடல் பகுதியில் போகிற மக்களுக்கு தேவையான கப்பல்கள், அதாவது மெர்ச்சன்ட் ஷிப்ஸை வந்துட்டு யாரும் எதுவும் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கருங்கடல் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ரஷ்யா வந்து ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க, அப்படி நாங்கள் தாக்கக்கூடாது அப்படின்னா எங்கள் மேலே பொருளாதார தடையை விதிச்சிருக்கீங்களா, அதை ஃபுல்லாக நீக்குங்கன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. இந்த கருங்கடல் போர் நிறுத்த ஒப்பந்தம் கண்டிப்பாக கேட்கலாம். யூனிஃபார்ம் சர்வீஸ் படிக்கிறீங்கன்னா உறுதியாக நீங்கள் அதையும் படித்து வச்சுக்கிறணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி வந்துட்டு புதிய பாம்பன் ரயில்வே பாலம் வந்து துவங்கி வைக்க போகிறாரு. பிரதமர் வந்து அதுக்கு வர்றாரு. சரிங்களா? அப்போது இந்த புதிய பாம்பன் பாலம் எப்போ துவக்குறாங்க அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதி துவங்க போகிறாங்க. ஸோ இந்த பாலத்தை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸு நம்ம அடுத்து நியூஸ் பேப்பரில் கொடுக்கும்போது நம்ம பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி நிறைய பேர் கேட்குறீங்க, இது பிடிஎஃப் அனுப்புங்க சார்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நீங்கள் நோட்டு போட்டு எழுதினா தான் உங்களுக்கு யூஸ். சரியா? இது எவ்வளோ வரப்போகுது, ஒரு டெய்லி வந்து நம்ம அதிகபட்சம் 15 நிமிஷத்துக்கு கூட நம்ம இது தாண்டதில்லை. ஸோ இதை வந்து ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.